1/2 கப் நிலக்கடலையை ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை விட குறைவாக கூட எடுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை இருந்ததுன்னா அதில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுக்கும் போது அதில் இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒயிட்டாக தான் இருக்கணும். லைட்டாக அந்த தோல் சூடாகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இந்த நிலக்கடலையோட தோல் கூட சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்திங்கனாலே போதும். இப்போது கையில் எடுத்துகிட்டு நல்லா இந்த தோலை தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் இருக்க தோலால் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. இதை நீங்கள் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முழுசாக தான் சேர்த்துக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். பெரிய சைஸில் 2 பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் 4 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்குங்க. துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இது கூடயே சேர்த்துருங்க. 1/2 கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச பீட்ரூட் தேங்காவை ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் கிளாத் போட்டுட்டு வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. வெறும் ஜல்லடையை வச்சு வடிகட்டாமல் இந்த மாதிரி கிளாத் வச்சு வடிகட்டும் போது நல்லா நமக்கு க்ளீனான ஜூஸ் கிடைக்கும். அல்வாவும் நல்லா சாஃப்டாக வரும். சின்ன சின்ன திப்பிகள் இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதே மாதிரி அல்வாவோட பதமும் மாறி போயிடும். அதனால் இந்த மாதிரி கிளாத் போட்டு வடிகட்டிக்குங்க. உன்னால் எவ்வளோ பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துருங்க. 2வது தடவை நம்ம தண்ணி ஊற்றி எடுக்க தேவையில்லை. ஒரு டைம் எடுத்தாலே போதும். இந்த ஜூஸ் கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம கரெக்டாக எடுக்கும்போது அல்வாவோட பதம் சூப்பராக வரும். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இதே மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அதை துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது மைல்டான ஸ்வீட்டு தான் கொடுக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கார்ன்ஃப்ளவர் நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி நல்லா பியூரான நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதில் கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் கல் ஏதாவது இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் கூட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் கூட சேர்த்துக்குங்க. அப்போ அல்வா ஒட்டாமல் வரும். ஸ்டீல் பாத்திரத்தில் செய்யும் போது கண்டிப்பாக அடி பிடிக்கும். வடிகட்டி வச்சுருந்த ஜூஸை ஒரு பேனில் சேர்த்துடுங்க. இதில் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை எடுக்காமல் கலந்து விடுங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நல்ல முத்தின தேங்காவை எடுத்துருந்தீங்கன்னா நெய் அதிகம் சேர்த்த தேவையில்லை. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த தேங்காயோடைய பால்லேருந்தே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் இது நல்லா இழுத்துக்கும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்துருந்த எல்லா நெய்யுமே நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது நிலக்கடலை நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அல்வா பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இடையிடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி நெய் அதிகமாக சேர்த்தலை. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க.
இப்போது ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் நான் நெய் சேர்த்த போகிறதில்ல, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்குங்க. அல்வா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேட் பண்ணாமல் சீக்கிரமாக ஒரு ட்ரே இல்லைன்னா தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும், நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இப்போது இதை நல்லா அழுத்தி விட்டு ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அல்வாவை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற வச்சிடலாம். அதுவே நல்லா செட் ஆகிடும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும், கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 5 மணி நேரம் வச்சு உங்களுக்கு செட் ஆகலைன்னா அது நல்லா செட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். அல்வா நல்லா ஆறி செட் ஆகிருக்கு. கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி பேட்சில் வச்சுட்டு இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த ட்ரேலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கமுத்தி போடுங்க, ஈஸியாக விழுந்துடும். நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையும் கட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சாஃப்டான பீட்ரூட் கோகோனட் அல்வா தயாராகிருச்சு. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம இதில் ரொம்ப குறைவான பொருட்களை சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால மற்ற அல்வாவை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட வர வரைக்கும் பாய். ஒரு மிக்ஸி ஜாரில் 250 ml கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. உங்கள் கிட்டே மெஷரிங் கப் இல்லைனா பவுல் இல்லைனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ஒரே கப்லேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையோட இந்த சர்க்கரையும் சேர்த்துருங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்குங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துற வெண்ணெய், முட்டை, பால் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூளும் இல்லைனா ரவை அரைக்கும் போது 2 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பால், முட்டை, சர்க்கரை இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ரவை, சர்க்கரையும் இதில் சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா அரைச்சிக்குங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி பவுல் இல்லைன்னா டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பவுல்லையுமே எண்ணெயை தடவிடுங்க. பத்து நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் ஒரு 3 ட்ராப்ஸ் வினிகர் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்க வினிகர், உப்பு எல்லாமே நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல அந்த பவுலில் சேர்த்துருங்க. மாவை பவுல் நிறைய சேர்த்தாமல் பாதி வரைக்கும் சேர்த்திங்கன்னா போதும். அப்போ தான் மாவு சீக்கிரமாக வேகும். நீங்கள் பவுல் நிறைய சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். இந்த மாதிரி தேங்காயும் ட்ரை கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்துட்டு மாவுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நீங்கள் வெறும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட்டில் தான் வேக வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது ஒரே டைமில் எல்லா மாவையும் நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இதை 30 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்தி இல்லைன்னா டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு நல்லா வெந்திருந்ததுன்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. மாவு வேகலைன்னா டூத்பிக்கில் அப்படியே ஒட்டி இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துருங்க. இந்த பவுலோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவே தானாகவே வெளியே வந்துடும். நம்ம கத்தி ஸ்பூனெல்லாம் வச்சு எடுக்க தேவையில்லை. இதை ரொம்ப நேரம் ஆற வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட நீங்கள் வெளியே எடுத்துடலாம். சூடாக எடுக்கும் போது பவுலெல்லாம் ஒட்டிக்காது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு. பவுலை சும்மா திருப்பி போட்டிங்கனாலே போதும், தானாகவே கையில் வந்து விழுந்துடும். ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு நமக்கு பீட்டரெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டீ கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்றதுக்கு பதிலாக 4 சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். ஒரு பேன் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் முந்திரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. முந்திரி இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்குங்க. அதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விடுங்க. கருகிடாமல் வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே நெய்யில் 1/3 கப் ரவை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரவையை 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/3 கப் ராகி மாவு இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை 3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. மூணு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. பாகு காய்ச்ச தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டிடுங்க. சுத்தமான வெல்லமாக இருந்தால் வடிகட்ட தேவையில்லை. இது கூட 1/4 கப் பாதாம் பவுடர் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட பாதாம் பவுடர் இல்லைன்னா 1/4 கப் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவு ரவையை இது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவு ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற ராகி மாவு ரவையும் நல்லா வெந்து கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ராகி மாவு ரவையும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நெய் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பவுடரில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. 10 நிமிஷத்தில் ராகி கேசரி நமக்கு தயாராகிருச்சு. வெல்லத்துக்கு பதிலாக நம்ம சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். சர்க்கரை சேர்க்கும் போது நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்குங்க. இதுக்கு மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ராகி மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நமக்கு இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. நறுக்கின தேங்காய் 1/3 கப் சேர்த்துக்குங்க. இது கூட 5 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம சர்க்கரையும் தேங்காயும் அரைச்சிருந்தோம்ல, அதே ஜார்லேயே சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயோடு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதே மாதிரி இதை பொரிச்சு எடுக்கும் போது நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. இதில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் மாவை சேர்த்த உடனே பாத்திரத்தோடு ஒட்டி பிடிச்சிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைங்க. உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக இதை திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாவு எண்ணெயில் கரைஞ்சி போயிடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற மாவில் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பத்தே நிமிஷத்தில் நல்ல சூடான வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் இந்த தேங்காய் கூடயே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்சா போதும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 250 ml கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பேனில் சேர்த்துடலாம். மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை அதிகமாகவோ குறைவாகவோ மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. மாவு கருகிடக்கூடாது. மாவுடைய நிறம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மாவுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு கூடயே அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துடலாம். தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காயும் மாவும் ஒன்றா சேர்த்துருக்கிறதால மாவில் கட்டி விழுகும். கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மாவும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நான் வறுத்து எடுத்திருக்கேன். இந்த மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்ல 250 ml கப்ல துருவன வெல்லம் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதே சேர்த்துடலாம். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையில இனிப்பு குறைவாக தான் இருக்கும். வெல்லம் எடுத்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை.
வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை ஒரு பேனில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மாவு தேங்காய், அதையும் சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வற்றணும். வற்றிட்டு மாவு பேன்லேருந்து சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டு வேக வைக்கணும். அதே போல் மாவு கட்டி விழுகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு மாவு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாவை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம இந்த மாவை மாற்றிடலாம். தட்டு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதில் இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஈவனாக இந்த மாவை நம்ம நல்லா அழுத்தி விட்டுடலாம். பொடியாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் இது மேலே நம்ம சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா நட்ஸும் அந்த மாவோடு சேர்கிற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இந்த ஸ்வீட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய். இரநூத்தி 250 ml கப்பில் 2 கப் சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அவல் எடுக்கும்போது நமக்கு குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு குறைவாக வேணும்னா 1 கப் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம அவலை கையில் எடுத்து அழுத்தும் போது நல்லா உடையணும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. கருகவும் விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு வறுத்துக்குங்க. இந்த மாதிரி உடையணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. அதே கப்பில் 1/2 கப் நிலக்கடலை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கடலை இருந்தால் நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே வறுத்துருக்கிறதுனால 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடானதுக்கப்புறமா இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. அவல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்கணும். இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. நிலக்கடலை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பொடியாக கட் பண்ண தேங்காய் 1/4 கப் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தேங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. வெல்லத்தை நல்லா துருவிட்டு அதை 1/4 கப் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்த அதே கப்பில் தான் வெல்லமும் எடுத்துக்கணும். நீங்கள் அவல் குறைவாக சேர்க்குறீங்கன்னா வெல்லமும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. பாகு காய்ச்சி தேவையில்லை. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குங்க. முந்திரியை ரொம்ப கருக விடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்குங்க. இதில் நம்ம திரும்பவும் நெய் சேர்த்த போகிறோம், அதனால் ரொம்ப சேர்த்த தேவையில்லை. இந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும், ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்கிற அவலை இதோட சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இது சீக்கிரமாகவே கட்டி விழுக ஆரம்பிச்சிடும், அதனால வேகமாக கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா அரைச்ச தேங்காயை இதோட சேர்த்துருங்க. நீங்கள் இந்த உருண்டையை ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நம்ம முந்திரி வறுத்தோம்ல, அப்போவே இந்த தேங்காயும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. இது சீக்கிரமாக காலி ஆயிருன்றதுனால நான் இன்றைக்கி வறுக்காமல் சேர்த்துருக்கேன். வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் இதோட சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் நல்லா இந்த அவலோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது, நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடாறணும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்குங்க. அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடாறி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸில் குழம்பு கரண்டி இருந்ததுன்னா அதில் அவல் எடுத்துட்டு உருண்டையை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் கிடைக்கும். வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கோங்க. சம்மர் லீவில் குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இந்த டைமில் இந்த மாதிரி சத்தான அவல் உருண்டை செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஊட்டியில் இருக்கிற கிளைமேட்டுக்கு இது 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நான் தேங்காவை வறுக்காமல் சேர்த்துருப்பேன். வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க தேங்காயை நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். 1 வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மஸ்டான ஸ்நாக் இது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.